தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Realme Buds Air. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நான் கடந்த 5 நாட்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய யூசேஜில் இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு, என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்ல போகிறேன். பிகாஸ் ஏற்கனவே நான் அன்பாக்சிங் போட்டிருப்பேன், நீங்களும் பார்த்துருந்துப்பீங்க. ஸோ இது இந்த 4000 ரூபாய் பட்ஜெட் இவங்க சொல்லக்கூடிய இந்த விலைக்கு இது ஒர்த்தா இருக்கா, எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம். தவிர இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஹெட்செட்டை பற்றி நான் ஏற்கனவே வந்து ஓரளவுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்குறதுக்கு சின்னதாக க்யூட்டாக இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளூடூத் ஆனில் இருந்து நீங்கள் ஏற்கனவே கனெக்ஷன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆகிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேர் ஆகுது. நான் கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடுது. அதுலேயும் இன்னொரு குறிப்பான விஷயம், சப்போஸ் ஏதாச்சும் வீடியோலாம் வச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் ஜஸ்ட் இதை எடுத்து இப்படி காதில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து பாஸும் ஆகிடும். ஸோ இது போல் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டே டு டே யூசேஜில் நான் யூஸ் பண்ண வரைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இதில் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் காதிலிருந்து எடுத்தீங்கன்னா இந்த சென்சர் மூலிமா அது டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதே ரீசெண்டாக நான் வந்து JBLோட வீடியோவும் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது கூட கம்பேரிசன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் அதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சர்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்து ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இதில் வந்து கிடையாது. மெயினான விஷயம் இதோடைய சார்ஜிங்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் பெங்களூர் சென்னை பேக் டு பேக் வந்து ட்ராவல் பண்ணேன். அப்போ கம்ப்ளீட்டாக இதை மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இதை சார்ஜே போடல, ஒரு சார்ஜ் மட்டும் தான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதோடைய பேக்கப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 3 hours வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கம்ப்ளீட் ஃபுல் சார்ஜில். பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து யூசேஜ் வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஃபுல் மூவியை பார்த்தேன், பாட்டு கேட்டுட்டு இருந்தோம், யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு 2.5 hours ப்ராப்ளமே இல்லாமல் வந்தது. அது இல்லாமல் நான் அப்பப்போ கொஞ்சம் நார்மலாக கனெக்ஷன்லேயே விட்டுட்டு இருந்தேன் கால் பேசும்போதெல்லாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 2.5 hours ப்ராப்ளமே இல்லாமல் வருது. ப்ளஸ் இந்த சார்ஜிங் அடாப்டர் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் போட்டுட்டு நான் தூங்கிட்டு திரும்ப யூஸ் பண்ணும்போது இன்னொரு தடவை ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு இந்த டாக் மூலியமாக உங்களுக்கு 2 மணி நேரம் தேவைப்படுது. ஆமாம், 2 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரைன் பண்ணி போட்டாலும். அது ஒரு விஷயம். ப்ளஸ் இந்த டாக் ஒரு தடவை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க, நார்மலான சார்ஜர் டைப்ஸ் இப்போ சார்ஜர் வச்சு நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது நீங்கள் இதை 4 தடவை சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 15 மணி நேரம் வந்து இது ஒரு தடவை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இது மூலிமா நீங்கள் 15 மணி நேரத்துக்கு கண்டினியூஸாக மியூசிக் வந்து கேட்க முடியும், கேம்ஸ் விளையாட முடியும், யூசேஜ் வந்து பண்ண முடியும். அதே போல இதில் சார்ஜிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு LED இருக்குன்னு நான் காமிச்சிருந்தேன் லாஸ்ட் டைமே. ஸோ இந்த பட்டன் ஒன்று இருக்கும், இது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது எந்த கலரில் எரியுதுன்னு பாருங்க. கிரீனில் இருந்ததுன்னா நல்ல சார்ஜிங் வந்து உங்களுக்கு மோர் தென் 60%லேருந்து 70% மேலே வந்து இருக்குன்னு அர்த்தம். அதே வந்து ஆரஞ்சில் இருந்ததுன்னா இன் பிட்வீன் மிடில் இருக்குன்னு அர்த்தம். ரெட்டுக்கு வந்ததுன்னா கம்ப்ளீட்டாக வந்து 20%க்கு கீழே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி தான் வந்து வெறும் கலர் கோடை வச்சு நம்ம வந்து சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த சிங்கிள் பட்டனை வச்சு. அது ஒரு ஆப்ஷன். ப்ளஸ் இதில் இன்னொரு மெயின் ஃபீச்சர் என்னன்னா இதில் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஆமாங்க, இந்த பட்ஜெட் சீரீஸில் வேறு யாருமே வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறதே கிடையாது. அதை மெயினாக அவங்க வந்து கொடுக்குறாங்க. இப்போதைக்கு வேணால் நம்மக்கிட்ட வயர்லெஸ் சார்ஜர் இல்லாமல் இருக்கலாம். பட் கூடிய விரைவாக ரியல்மியும் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு சில பிராண்டுடைய வயர்லெஸ் சார்ஜரும் வரப்போகுது. வந்துடுச்சுன்னா ஒரே சார்ஜர் ஜஸ்ட் மேலே வைங்க, சார்ஜ் ஆகிடும். இப்போ வரக்கூடிய ஒரு சில மொபைல்லையும் வந்து நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அது மேலேயும் ஜஸ்ட் இது வைக்கும் போது கொஞ்ச நேரத்தில் ஃபுல் சார்ஜே வந்து ஆகிடும். அடுத்ததாக கேமிங் மோட் அப்படின்னு இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. லோ லேட்டன்சினா என்னன்னா அப்படின்னு சுட்டதுக்கு அப்புறமா சவுண்ட் வரும். அந்த மாதிரி வந்து கேம் எல்லாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷாட் போயிட்டே இருக்கும். அது முடிஞ்சு ஒரு கொஞ்ச நேரம் டிலே, ஜஸ்ட் ஒரு 10 மில்லி செகண்ட்ஸ் இல்லை வந்து 1 மில்லி செகண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு டிலே நீங்கள் அங்கே ஃபயர் பண்ணிடுவீங்க, அப்புறமா உங்களுக்கு சவுண்டு கேட்கும். நார்மலாக ஹெட்செட்லாம் அப்படி தான் இருக்கும். பட் இதில் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து கிடையாது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கேமிங் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோ லேட்டன்சியை வந்து ரொம்ப அதிகமாக வந்து குறைக்கும் சொல்கிறாங்க. எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா ஜஸ்ட் இந்த இடத்த நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டது, ஜஸ்ட் ஒரு காரை வந்து நல்லா ரேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது கேமிங் மோட் மாறிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் கேம் விளையாடலாம் அப்படின்னா நார்மலாக விளையாடுறப்ப வர்ற அந்த டிலேவை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் மோடில் சுத்தமாக கட் பண்ணிவிடும். நீங்கள் சுடும் போது டேரெக்டாக ஒயர்ட் ஹெட்செட் போட்டுறீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கனெக்ஷன் இருக்கோ, லேட்டன்சி கம்மியாக இருக்கும், அதே அளவுக்கு நீங்கள் இந்த கேமிங் மோட் போனதுக்கப்புறம் நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக கேம் வந்து விளையாடலாம். திரும்ப உங்களுக்கு கேமிங் மோட்லேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதே மாதிரி இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 2 seconds ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கேமிங் மோட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அதுக்கும் ஒரு
கடடன் ஒரு வயலின் சவுண்ட் வந்து கேமிங் மோட்லேருந்து வெளியே வந்துடுது. ஸோ நீங்கள் வியர் பண்ணிட்டு இருக்கவங்க தெரிஞ்சுக்கலாம் கேமிங் மோடில் இருக்கா இல்லையா, வெளியே வந்துருச்சான்றதை ஈஸியாக நோட்டீஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேர் கேட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கால் குவாலிட்டி எப்படி இருக்குது. பிகாஸ் இங்கே இருக்குது, நம்ம இங்கே பேசுகிறோம், கால் குவாலிட்டி இங்கே வந்து போகுமா அப்படின்னு சொல்லி நான் இப்போ ரீசெண்டாக அதுவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி. நான் ட்ராவல் பண்ணுறப்போ பஸ்ஸில் இருந்து கூட வந்து கால் வந்து அட்டன் பண்ணி பேசினேன். நான் பேசுகிறத வந்து யாரும் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்டே பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஈவன் பஸ் ரன் ஆகும்போது அந்த நாய்ஸ் இருக்குதே தவிர நார்மலாக வரக்கூடிய அந்த ஒரு இறைச்சலோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு வாய்ஸ் டிலே ஆகுது அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது. இன்ஃபேக்ட் இதில் 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் பேசும்போது அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. 2 மைக் இருக்கிறதுனால ஒன்றுத்தில் வாய்ஸ், இன்னொன்றுத்தில் நாய்ஸ் வந்து கெட் பண்ணி நாய்ஸை ஃபுல்லாக கட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வாய்ஸ் மட்டும் ஈஸியாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ நான் இப்படியே வச்சுட்டு ஈஸியாக கால் பேசும்போது எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. ஸோ கால்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. அதே சமயத்தில் இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், இதில் நார்மலாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்காது. கால் பேசும்போது மட்டும் அந்த நாய்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு இது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி நீங்கள் இப்படியெல்லாம் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு நாய்ஸ் எல்லாம் வருதுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம், சவுண்ட் குவாலிட்டி. ஆமாம், நிறைய பேர் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நம்மளுடைய அன்பாக்சிங்கில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தான் கேட்டீங்க. ஸோ இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் 12mm கான டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப டாப்பான பேஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் நார்மலாக எதிர்பார்க்கறத விட நல்லாவே வந்து பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய நார்மல் யூசேஜ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாலும் வந்து நல்லா இருக்கு. சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு மிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கு, ஷார்ப்பாகவே இருக்கு. ஹை மட்டும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஓகேவான ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க, பட் நம்ம எதிர்பார்க்கறத விட ஓரளவுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இன்க்ளூடிங் பேஸை இன்க்ளூட் பண்ணும்போதும் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விலைக்கு நம்ம அதுக்கு மேலேயும் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, வெறும் 4000 ரூபாய்க்கு. ஸோ அந்த 4000 ரூபாய் பட்ஜெட்டை வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கொடுக்கறது நம்ம எதிர்பார்க்கறத விட ஒரு படி மேலேயே இருக்குன்னே சொல்லலாம். சரி, இப்போ வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஹெட்செட்ல இருந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்துட்டோம். இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் ஒரு சிலது இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், இது கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்ல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த மாடல் வந்து பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. ஏர்பாட்ஸ் உடைய செகண்ட் காப்பி நீங்கள் பார்த்துருந்தீங்க, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண மாடலில் கொஞ்சம் நமக்கு ரப்பரைஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பிளாஸ்டிக் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் காதில் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. பட் டிராவலிங்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுவீங்க, சவுண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கணுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் சவுண்ட் அதில் நல்லா தான் வருது. நீங்கள் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ள கொஞ்சம் இப்படி புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சவுண்ட் நல்லா இருக்கும். பட் இதில் எந்த ஒரு ரப்பர் ஃபினிஷ் எதுவுமே வந்து இல்லாததுனால, கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் இருக்கிறதுனால உங்களுடைய காதுக்கு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஃபிட் ஆகும். ஸோ அப்படி ஃபிட் ஆகும் போது இது கம்ப்ளீட்டாக உள்ளே போகாது, கொஞ்சமாக வெளியே நிற்கும். அதனால வர்ற அந்த ஃபுல் சவுண்ட் குவாலிட்டி வந்து உள்ளே போகிறதில்ல. ஸோ இது ஒரு சில பேருக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும், இன்னும் ஒரு சில பேருக்கு கொஞ்சமாக நான் சொல்கிற மாதிரி வந்து வெளியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஃபுல்லாக உங்களை சுற்றி நாய்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் நார்மலாக நல்லா தான் இருக்கும். மேபி அந்த ரப்பர்ஸ் ஏதாச்சும் அந்த மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதே போல் இதை போட்டுட்டு நான் ரொம்ப ஹெவியான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல தான், உங்களுக்கு ஒருவேளை நல்லா ஃபிட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் நார்மலாக ஃபிட் ஆகும். அது நீங்கள் நார்மல் ஜாக் போகும்போது, சைக்கிளிங் பண்ணும்போதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ஹெவி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நான் விளையாடுறேன் அப்படின்ற பட்சத்துலலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே விடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹெவி ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதே போல் இதில் ஐபி ரேட்டிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் தேடின வரைக்கும் வந்து கிடையாது. சப்போஸ் ஏதாச்சும் அப்டேட் இருந்ததுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப மெயினான இன்னும் 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டச் கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ டச் பண்ணி டபுள் டேப் பண்ணினா சாங்ஸ் மாறும், அதே போல் ட்ரிபிள் டேப் பண்ணினா அடுத்த சாங் மாறும். இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் தான். லாங் ப்ரெஸ் பண்ணினா கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லாமே வந்து இதுதான், பட்டன்ஸ் கிடையாது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது செட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் டேப் பண்ணுறது, அது எந்த ஸ்பீடில் பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். எனக்கு ஃபஸ்ட் 2-3 நாள் அப்படி தான் இருந்தது. ஆரம்பம் இப்போ 2-3 நாள் நான் இப்போ ட்ராவலிங் எல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணி பழகினதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அட் த சேம் டைம் எனக்கு வால்யூம் வைக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, வால்யூம் கம்மி பண்ணுறதும் ஏற்றுறதுக்கும் இங்கே எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் ஃபோன் எடுத்து தான் வந்து பண்ணி ஆகணும். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இப்போ இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு இது வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. 4000 ரூபாய் அப்படின்றது கொஞ்சம் அதிகமான ஒரு விலையாக தான் தெரியும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ண ப்ளூடூத் ஹெட்செட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. பட் இவங்க கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட்டில் மற்றது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அந்த விலைக்கு பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு செம பிரைசிங் அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஏன் அப்படின்னா ஆப்பிள் ஏர்போர்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் விலை 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் வந்து உங்களுக்கு வருது, டச் கண்ட்ரோல்ஸ் வருது, அதே போல் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்படி எடுத்தீங்கன்னா வியர் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுறது, பாஸ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி சென்சார் வந்து இதில் இருக்குது, மெயினான ஒரு விஷயம். அதே போல் உங்களுக்கு 2 மைக் இருக்குது. ஸோ அதோடைய குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது. ஸோ இது போல் ஒரு ஓவரால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்
பட்ஜெட் ப்ரைஸ் டேக்ல வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. மெயினான விஷயம் இது எல்லாமே சேர்த்து 4000 ரூபீஸ்க்கு ஜஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பக்காவான வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அட் தி சேம் டைம் நிறைய பேர் கேட்ட விஷயம், இது JBLக்கு நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா எப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரெண்டுமே ஒரே வேலை தான். பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இதில் மியூசிக் இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 1% கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே போல் பேஸ் கண்டிப்பாக இதை விட இது நல்லா இருக்கு. ஆனால் இதில் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் வர்றதில்ல, மைக்ரோ USB போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, டச் கண்ட்ரோல்ஸ் கிடையாது, பட்டன்ஸ் மட்டும் தான். அதே போல் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாடர்னாக மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரியல்மி பட்ஸ் தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு சவுண்ட் பேஸ் மட்டும் நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பேன் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். ஆனால் இதில் கேமிங் மோடும் கிடையாது. கேம் விளையாடும்போது உங்களுக்கு சின்னதாக ஒரு டிலே இருக்கும், அதையும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.